1300 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட தொழிலாளர் கட்டப்பட்ட கோயில் பல்லவ ராஜாக்களால். மேலே தாளகிரீஸ்வரர், ஈஸ்வரி அம்மா, தாளாம்பகால் இருக்கிறாங்க. மேலே ஈஸ்வரன் 16 பட்ட சிறப்புடைய கோயில். நம்ம இந்தியாவிலே 3 கிரி, தாளகிரி, அரிகிரி, சிவகிரி. இதில் தாளகிரீஸ்வரர் மேலே இருக்கிறார். 1300 ஆண்டுகள் கட்டப்பட்ட கோயில். இது கோயம்புத்தூரில் இருக்குது. இது சிறப்பு அம்சம் என்னன்னாங்கன்னா, அந்த காலத்தில் ஓவியங்கள், அந்த காலத்து ஓவியங்கள் இன்னும் மறையாமல் இருக்கிறதில்ல. அந்த ஓவியத்துக்காக வருவாங்க. அடுத்தது பஞ்சமி, பிரதோஷம், கருநாள் அன்னைக்கு திருவிழா நடக்கும். 7 ஊருக்கு ஒரு சாமி வந்து 7 ஊர் எல்லாம் மெரிச்சிட்டு வந்து அது வீட்டுக்கு வந்துடுவாங்க. சாமி வீட்டுக்கு வந்து மூலஸ்தானத்துக்கு கொண்டு சேர்த்துருவாங்க. அது கேட்டால் சிறப்பான அம்சம் வந்து இது திருநாமலுக்கு, இது 2 திருநாள் தான் இருக்குது. அந்த அம்மாவுக்கு, இவருக்கு சிவனுக்கு. அது ஈஸ்வரி அம்மாவுக்கு வந்து கிருத்திகளை பண்ண மாட்டாங்க. அது வந்து பஞ்சமி தேதி தான் அம்மாவுக்கு. பஞ்சமி தேதி சிறப்பு தான். வேற என்ன கேட்குறீங்க? சிறப்பு பூஜை வந்து துர்காம்மனுக்கு. அது வந்து பஞ்சமி வந்து வாராகி அம்மனுக்கு. வெள்ளிக்கிழமை வந்து கன்னிமாரம்மனுக்கு, கன்னிமாருக்கு. அது வந்து விநாயகருக்கு வந்து இந்த சங்கர சதுர்த்தி நடத்துவாங்க. அது நட்சத்திரம். இது சிறப்பாக பூஜை வந்து வாராகி அம்மனுக்கு வந்து பஞ்சமி தேதி நடத்துவாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து 4 காலத்தில் அவங்க நடத்துவாங்க. இதுதான் வராகி அம்மனுடைய ஃபோட்டோ. பின்னாடி இருக்கு பாருங்க, பெரிய சிலை அதான் இருக்கு பாருங்க, வராகி அம்மன் சிலை. இதுதான் வராகி அம்மனுடைய சிலை. இதான் வந்து இந்த 4:30 to 6 ராவு காலத்தில் வந்து விளக்கு போடணும்னு சொன்னாங்கல்ல, அந்த இந்த சாமி தான். வர ஞாயிற்றுக்கிழமை வந்து பஞ்சமி தேதி வருதுங்களாம். அப்போ பண்ணால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்ஸ்.